வணக்கம். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. தம்பி முருகன் எல்லா விவரமும் சொன்னாரு. உங்களுக்கு சொந்த ஒரு நம்ம ஊர் பக்கம் தானாமே? ஆமா ஆமா. சுத்தி சுத்தி பார்த்தா நீங்க நமக்கு சொந்தக்காரரா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. டேய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எங்களுக்கு 2 பொண்ணு. மூத்த பொண்ணு MBA முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. சின்ன பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு IT கம்பெனில வேலை பார்க்குறா. இன்னைக்கு ஆஃபீஸ் போயிருக்கா. வர நேரம்தான். உங்க சைட்ல இருந்து நிறைய பேர் வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா 4 பேர் தான் வந்திருக்கீங்க. போற இடத்துலலாம் பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்தா எத்தனை வாட்டி வருவாங்க? என்ன தம்பி சொன்னீங்க? அது வந்து அது ஒண்ணும் இல்லைங்க. சொந்த பந்தம்லாம் ஊர்ல இருக்காங்க. இப்ப பொண்ணு பையனை பார்த்து முடிவு பண்ண தானே வந்திருக்கோம். எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் வர்றேன்னு சொன்னாங்க. சரி, எல்லாரும் அலைய வைக்க வேண்டான்னு நானும் சரின்னு சொல்லிட்டேன். மாப்பிள்ளைக்கு கூட பிறந்த அக்கா ஒருத்தங்க இருக்கிறதா தம்பி சொன்னாப்லையே. ஆமா ஆமா, பொண்ணு தான் பெரியவ. கட்டி கொடுத்துட்டோம். மாப்பிள்ளையும் பொண்ணும் துபாயில இருக்காங்க. பொண்ணு இப்ப மாசமா இருக்கா. மாப்பிள்ளை வேலைக்கு போறதுனால பொண்ணை பக்கத்துல இருந்து பாத்துக்க யாருமே இல்ல. அதான் என் வீட்டம்மா 2 நாளைக்கு முன்னாடி தான் கிளம்பி போனாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி மொத்த சொந்தக்காரங்களும் வந்துருவாங்க. கவலையே படாதீங்க. சரி, பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? பொண்ணை பாத்துடலாம்ல? பாத்துடலாம். ஏமா, மீராவை கூட்டிட்டு வா. பேர் என்ன சொன்னீங்க? மீராவா? ஆமா தம்பி, என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? பொண்ணு ப்ரொஃபைல் அனுப்பியிருந்தமே, பார்க்கலையா நீங்க? இல்ல, சின்ன கன்ஃபியூஷன். நீ போய் கூட்டிட்டு வாமா. சுத்தி நல்ல மரம் செடி இருக்கிற மாதிரி அருமையான இடத்துல வீடு கட்டி இருக்கீங்க. நல்ல காத்தோட்டமா இருக்கு. ஐயோ, அவன் காஃபி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடுங்க. காஃபி சாப்பிடுங்க. கொடுங்க. என்ன ஹார்ன் அடிக்கிறான்? நீ உட்காருமா. உட்காருமா.
டேய் ம் பொண்ணு பிடிச்சிருக்கா? ம் ஆ நிஜமா சொல்ற? ஆமாடா. எங்களுக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க முடிவு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா மேற்கொண்டு ஆக வேண்டியதை பேசிடலாம். எங்களுக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். என்ன மாப்பிள்ளை தம்பி எதுவும் பேசாம அமைதியாவே இருக்காரே? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு என்ன பேச? அதெல்லாம் வேண்டாம், அப்புறம் பேசிக்கலாம். என்ன சம்பந்தி, இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் தானே. போய் பேசிட்டு வரட்டும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சம்மந்தி. பா அதான் சொல்றாங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசட்டும். டேய் வேணாம், சொன்னா கேளு. தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க நீ. பா நான் தான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன், பேசட்டும். டேய். மச்சான் அந்த காஃபி கொடு, நீ பேசிட்டடா. ம் போய் பேசிட்டு வாமா. ம் அவன் மட்டும் வேண்டான்னு சொன்னா கொன்றுவேன் உன்னை. ஆ அப்புறம் சம்பந்தி, முகூர்த்தத்துக்கு நாள் ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஆ, பண்ணிடலாம் சம்மந்தி. நல்லது சம்பந்தி. என்ன மாப்பிள்ள, எல்லாம் பேசிட்டீங்களா? ஓகே தானே? என்ன முழிக்கிறான்? எப்படி ஓகே தான் சொல்ல போறான். ஃபர்ஸ்ட் டைம்ல அப்படிதான் இருக்கும். சாரிங்க. ஆ? எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, மன்னிச்சிருங்க. ஓ மை காட், புல்ஷிட். இவர் ஏன் நம்மள பார்த்து முறைக்கிறாரு? இதுக்கு மேல இருந்த வேலைக்காவது அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். சாரி சார், மன்னிச்சிருங்க. சார் 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 ஒரு நிமிஷம் சார், நான் பேசிட்டு வந்துடுறேன். ஏஞ்சல் வந்தாளே வந்தாளே ஒரு பூவோடு, ஊஞ்சல் செய்தாளே செய்தாளே என் நெஞ்சோடு. இந்த வண்டி வேற நேரம் கட்டுறதுல தான் பிரச்சனை பண்ணும். ஆ. வார்த்தை ஒரு வார்த்தை டேய். சொன்னா என்னடா? கல்யாணம் ஆகாத பசங்க சாப்பிடலாம், சும்மா விடாதடா. டேய் நான் என்னடா பண்ணேன்? என்ன பண்ணியா? அவன் கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கான். நீ என்னன்னா பாக்குற பொண்ணு வேணாம் வேணாம் சொல்லிட்டு இருக்க. இதுல உங்க அப்பா என்னடா, நான் தான் அவனை கல்யாணம் பண்ண வேணாம் சொல்ற மாதிரி என்ன பார்த்து பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. ஆனாலும் அந்த மனுஷனை பாராட்டணும்டா. நீ இத்தனை பொண்ணுங்களை வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் உனக்கு அடுத்தடுத்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காருல, உண்மையிலே அந்த ஆளுக்கு ஒரு கோயிலே கட்டலாம். டேய் உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். இப்ப பாத்துட்டு வந்த பிள்ளைக்கு என்னடா குறை? ஏன்டா அந்த பிள்ளை வேணாம்னு சொன்னா? சரி போகும்போது அந்த பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனேன், அப்புறம் என்ன திரும்ப வந்து பிடிக்கலன்னு சொன்ன? அப்படி மேல போய் என்னத்தடா பேச சொல்லுச்சா? அதுவா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒன்று சொல்லு. நீங்களே சொல்லுங்க. பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. ஆ, நானே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் நீங்களே தனியாக பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ம். அது எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதுக்காக உங்களை பிடிக்கலன்னு சொல்லலை. நான் இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்கிறதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்குன்னு சில ஆசைகள் இருக்குங்க. ஒருத்தர் வெறும் 5 நிமிஷம் மட்டுமே பார்த்து பேசி எப்படிங்க ஓகே சொல்கிறது? நான் ஒருத்தரை பார்க்கணும், பேசணும், லவ் பண்ணணும், அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதாங்க என்னோட ஆசை. என்ன இது, நாம பேசணும்னு நினைச்சதெல்லாம் எவா பேசிட்டு இருக்கா? ஸோ நீங்கள் தப்பாக நினைக்கலனா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? ம் சொல்லுங்க. கீழே போயிட்டு என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுறீங்களா? அதை நீங்களே சொல்லிடலாமே. இல்லைங்க, ஆல்ரெடி பார்த்த எல்லா வாரனையும் ஏதேதோ காரணம் சொல்லி வேணான்னு சொல்லிட்டேன்.
இப்போ இதையும் வேணான்னு சொன்னா வீட்டில் ஃபீல் பண்ணுவாங்க. அதான். ம் சரி சொல்லிடுறேங்க. ம். எங்க ஒரு நிமிஷம். நீங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. இல்லைங்க ஒன்றும் இல்லை. ஏங்க ம்? லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண போகிறதா சொன்னீங்க. நீங்கள் யாரையா லவ் பண்ணுறீங்களா? இல்ல. நிஜமா இல்லை? இல்லைங்க, ஏன் கேக்குறீங்க? இல்லை நான் உங்களை லவ் பண்ணுறேன், அதனால தான் கேட்டேன். வாட்? ஏங்க ஷாக் ஆகிறீங்க? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். டேய் அதான் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன வேணாம்னு சொன்னா? டேய் லவ் பண்ணுற பொண்ணு ஃபஸ்ட் டைம் எனக்காக ஒரு விஷயம் பண்ண முடியுமான்னு கேட்குறா. அதை கூட பண்ண முடியாத டைப்டா. அதான் அவ சொன்ன மாதிரி கீழே வந்து எல்லாரும் முன்னாலையும் பிடிக்கலன்னு சொன்னேன். இவ்வளோ நாள் இவ்வளோ தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்துட்டேன். ஆ பார்த்து என்ன பிரயோஜனம்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. ஹே முடிஞ்சு போச்சா? இனிமே தாண்டா ஆரம்பமே. வா. என்னத்த ஆரம்பமோ. ம் படையப்பா ரஜினி நினப்பு. சட்டைய பாரு. டேய் ஆ? இப்போ எதுக்கு நீங்க கூட்டு வந்திருக்க? மச்சான் அது ஒரு பில்டிங் தெரியுது பாரு. ஆமா. அங்கே தான் என் ஆள் ஒர்க் பண்ணுறா. டேய் எப்படா ஒரே நாள் கண்டுபிடிச்ச? ஹே நாங்கெல்லாம் ஆள் அமெரிக்காவில் இருந்தாலும் அட்ரஸை தூக்கிடுவோம் தெரியும்ல. பொண்ணு வீட்டில் கொடுத்த ப்ரொஃபைலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி சீனை போடுது பாரு. என்ன மச்சான்? ஆ இல்ல வாரணமாயிரம் சூர்யா மாதிரி பண்றேன்னு சொன்ன மச்சான். ஆ, கேட்டுருச்சு, இரு வச்சுக்கிறேன். கண்டுபிடிச்சானே. ம் என்னடா இன்னும் காணோம்? டேய் வருவாடா. மச்சான் ஆ? என் ஆள் வந்துட்டா, இரு வந்துடுறேன். ம். டேய் 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 ஹாய்ங்க, என்னங்க எப்படி இருக்கீங்க? ஏங்க என்னங்க கேட்டுட்டு இருக்கும் பதில் சொல்ல போயிட்டு இருக்கீங்க? முதல்ல யார் நீங்க? நான் எதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லணும்? ஏங்க உங்களுக்கு அம்னிஷா தான் இருக்கா என்ன? ம். இல்ல இல்ல நேத்து தான் உங்க வீட்ல வந்து உங்களை பொண்ணு பார்த்துட்டு போனேன். இன்னைக்கு தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்றீங்களே, அதான் கேட்டேன். ஏங்க இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏங்க உங்களுக்காக எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போனா என்னங்க அர்த்தம்? இப்போ என்னங்க, உங்களுக்கு தேங்க்ஸ் தானே சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, போதுமா? ஏங்க ஹெல்ப் பண்ணக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டீங்க, அப்படியே நான் சொன்ன விஷயத்துக்கு ஒரு பதில் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வேலைகளை பார்ப்பேன். பரவாயில்லைங்க, நீங்க பொறுமையா யோசிச்சு பதில் சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். அதுக்காக ரொம்ப பொறுமையா யோசிக்காதீங்க, கொஞ்சம் சீக்கிரமாவே சொல்லுங்க. என்னடா இன்னும் காணோம்? வருவாடா. கண்ணாடியை பாரு, மாட்டுக்கு மணியாட்டம். டேய் வண்டடா. டேய் நேத்து மிஸ் ஆயிருச்சு, இன்னைக்கு பார் எப்படி பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி கையோட கூட்டு வரேன்னு. எது இப்படி வெறுங்கை வச்சுட்டு போயா? ஐயோ ஆமால ஒண்ணு. ம். டேய் பேபி தேங்க்ஸ்டா, ம். இதுதான் என் மச்சான் வேணுங்கிறது. சூப்பர்ரா. டேய் மச்சான் வண்டா, நீ இரு பேசிட்டு வந்தா. ஹாய்ங்க, இந்தாங்க. எங்க வீட்ல ஒரு அழகான ரோஜா செடி இருக்குங்க. அந்த ரோஜா செடியில இந்த மாதிரி தினம் ஒரு அழகான ரோஜா பூ பூக்கும். இவ்வளவு நாள் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லாதனால செடியிலேயே வாடி போயிட்டு இருந்தது. இப்போதான் நீங்க இருக்கீங்களே, அதான் உங்களுக்காக எடுத்து வந்தேன். இந்தாங்க. ம் ஏ மச்சான். இந்த ஐடியா நான் தான் கொடுத்தேன். ஆமாங்க. ஆ? என்னடா மூஞ்சி மேல வச்சுட்டு போறா?
மச்சான் அவளுக்கு ரெட் கலர் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேற கலர் ட்ரை பண்ணலாம். ஐயோ அவன் யாருன்னு தெரியாதுங்க. சாரிங்க, ஆக்சுவலாக உங்களுக்கு ரெட் கலர் ரோஸ் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அதான் இன்னைக்கு எல்லோ கலர். இந்தாங்க. ஐ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்னடா இதையும் தூக்கி போட்டு போறா? அவளுக்கு எல்லோ கலர் முடிக்காது போலயே. சரி விடு, நாளைக்கு வேற கலர் ட்ரை பண்ணலாம். நாளைக்குமா? ஐயோ போயிட்டாளா? நண்பன் ஆளுங்கிறனால சும்மா வர்றேன். டேய் என்னடா இதையும் தூக்கி போட்டு போறா? சரி நாளைக்கு என்ன கலர் மச்சான் கொடுக்கலாம்? கருப்பு கலர் பூ. இனிமே என்ன கூப்பிட்ட சாவடிச்சிடும் பாத்துக்க. பூ கொடுக்குற நீ தூக்கி போறது ஏமலையா? போடா. டேய் 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 போடா. டேய் மச்சான் டேய் நில்றா டேய். கேஷுவல் அனுப்போம். எங்க காணோம்? ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம். ஏங்க உங்களுக்கு இறக்கமே இல்லையாங்க? ஒரு வாரமா உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்படி ஒரு வார்த்தை கூட பேசாம போனா என்னங்க அர்த்தம்? இப்போ நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏங்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்குள்ள இருக்கிற மொத்த லவ்வையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, எனக்கு ஒன்று புரியல. அது எப்படிங்க பார்த்த உடனே லவ் வரும்? சத்தியமா எனக்கும் தெரியலங்க. ஆனா அன்னைக்கு உங்க வீட்டுல வந்து உங்களை பார்த்தேன்ல, அந்த நிமிஷம் எனக்குள்ள தோணுச்சுங்க, இவ தாண்டா உனக்கானவ, இவளுக்காக தாண்டா நீ இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்குள்ள என்னமோ சொல்லிச்சுங்க. அது வெறும் ஃபேஸ் அட்ராக்ஷனால இல்லை, அதையும் தாண்டி என்ன சொல்றது, ஒரு ஸ்பார்க் உங்ககிட்ட இருந்து எனக்குள்ள வந்து கனெக்ட் ஆச்சுங்க. ஆனா அப்படி எதுவும் எனக்கு தோணலையே. ஏங்க எல்லாருக்கெல்லாம் உடனே தோணாதுங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்பதானே பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, போக போக உங்களுக்கும் தோணும். சிரிக்கும்போது ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியே என் கூட ஒரு கப் காஃபி. கொஞ்சம் சிரிச்சு பேசினா போதுமே. ஏங்க ஃப்ரெண்ட்லியா ஒரு காஃபி சாப்பிட கூப்பிடுறதுல என்னங்க தப்பு? ஃப்ரெண்டா? ஆமா, அதான் என் கூட பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிட்டோம். ஹலோ. க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ஃப்ரெண்ட்லியா பேசலாம்னு சொல்ல வந்தேங்க. நல்லா தான் சமாளிக்கிறீங்க. பக்கத்துல தான் காஃபி ஷாப், 10 நிமிஷம் தான் ஆகும், போயிட்டு உடனே வந்துடலாம். பேசிட்டு இருக்க நேரத்துல என் கூட ஒரே ஒரு கப் காஃபி, ஒரே ஒரு கப்புங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நோ ப்ளீஸ். வே, எனக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். சரிங்க நீங்க போங்க, அதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க இந்த காசை வாங்கிட்டு போங்க. எதுக்கு? அன்னைக்கு உங்க வீட்டில் வந்து காஃபி சாப்பிட்டோம்ல, அதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. இல்லைங்க, நான் யாருக்கும் கடங்காரனால இருக்க விரும்பல. அன்னைக்கு உங்க வீட்டில் வந்து காஃபி சாப்பிட்டு கல்யாணத்துலேயும் விருப்பலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரே கில்ட்டா இருக்குங்க. ஒன்று அந்த காஃபிக்கான காசை வாங்கிட்டு போங்க, இல்லை என் கூட வந்து காஃபி சாப்பிட்டு நான் தர வேண்டிய காஃபி கடன் வாங்கிட்டு போங்க, அவ்வளோதான். ஏங்க இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல, என் கூட வந்து ஒரு காஃபி சாப்பிட்றதுனால என்ன ஆயிரப்போகுது சொல்லுங்க? ஒரே ஒரு கப் காஃபி தானேங்க, போயிட்டு உடனே வந்துடலாம் ப்ளீஸ். ஒரே ஒரு கப் ப்ளீஸ், உடனே வந்துடலாங்க, டைம்லாம் ஆகாது. ஒரே ஒரு கப்புங்க சரி ப்ளீஸ். ஓகே போங்க. எஸ். ஒரு நிமிஷங்க, பைக் எடுத்துட்டு வந்துடுறேன். ஹலோ. இல்லைங்க, நடந்து கூட போகலாம். வாங்க. உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? நீங்களே ஏதாவது சொல்லிடுங்க. ஏங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்களே சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம்ல நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். சும்மா சும்மா. ஒரு காஃபி சொல்லிடுங்க. ஒரு நிமிஷம். சாப்பிடுங்க. என்னங்க ஒரு காஃபி தான் ஆர்டர் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் சொல்லலையா? இல்லைங்க, நான் காஃபிலாம் சாப்பிட்றது இல்லை. அன்னைக்கு எங்க வீட்ல சாப்பிட்டீங்க.
அது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சாப்பிட்டேங்க. நீங்க சாப்பிடுங்க. ம். உங்கள பத்தி எதுவுமே சொல்லலையே. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப கூட எதுவுமே சொல்லாம போயிட்டீங்க. நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? நான் என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சேனோ எல்லாமே தான் நீங்களே சொல்லிட்டீங்களே. ஆக்சுவலா உங்க வீட்டுக்கு வரும்போது நானும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம தாங்க வந்தேன். அப்புறம் உங்களை பார்த்ததும் எல்லாமே மாறி போச்சு. சரி, என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, ஓகே. அப்புறம் எங்க வீட்ல என்ன பிடிக்கலன்னு சொன்னீங்க? ஏங்க என்னங்க எப்படி கேக்குறீங்க? நீங்க தானங்க அப்படி சொல்ல சொன்னீங்க. சரி, லவ் பண்ற பொண்ணு ஃபர்ஸ்ட் ஆ? இல்ல இல்ல, நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹெல்ப் கேக்குறீங்களேன்னு அப்படி சொன்னேன். அதுக்குன்னு எல்லார் முன்னாலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்க முடியும். ஆனா அதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அப்படி சொன்னா நல்லா இருக்காதுல்ல. அதான். பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே காஃபி ஷாப் வரைக்கும் வந்ததால எல்லாமே ஈஸியா முடிஞ்சிரும்னு நினைக்காதீங்க. தெரியும், கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா முடியவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு என்ன பிடிக்கும். பேசியே இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? ஏங்க, நான் ஆல்ரெடி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டேங்க. அதை உங்க கண்ணில் நான் பார்த்துட்டேன். உங்களுக்கு தான் அது என்னன்னு தெரியல. டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? ம். ஒரு வழியா உங்க காஃபி கடனை செட்டில் பண்ணிட்டீங்க. ஏங்க, நீங்க என்ன மேக்ஸ்ல வீக்கா? அன்னைக்கு 4 காஃபி சாப்பிட்டோம்ல, ஒன்று தானே முடிஞ்சிருக்குது. இன்னும் 3 காஃபி இருக்குல்ல.